ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள் ப்ரான் 65 செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், ப்ரான் வந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சிக்கன் 65 பொடி, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறம் பாருங்கள், அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன். அப்புறம் இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அது ஒரு 2 ஸ்பூன். தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேங்க. ரெண்டையும் இதில் சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கிறேன். ரவை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக லைட்டாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குவோம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்குவோம். இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 1/2 hour மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அப்போ தான் இதில் வந்து உப்பு காரம்லாம் நல்லா சேருங்க. ஒரு 1/2 hourக்கு அப்புறம் எடுத்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சுங்க. உப்பு காரமெல்லாம் நல்லா சேர்ந்துருக்கும். இப்போ வந்து இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாயை வச்சு அதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இதை வந்து இன்னொரு சைடு திருப்பி விடுவோம். நான் வந்து கலர் பொடி இன்றைக்கி சேர்க்கலைங்க. இல்லைன்னா கேசரி பவுடர் சேர்த்தோம்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும். ஆனால் அது ரொம்ப சேர்க்கக்கூடாது, அதனால் நான் இன்றைக்கி சேர்க்காமல் செய்கிறேன். பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்துடலாம் ஃபில்ட்ரு பண்ணி. பாருங்கள், இப்போ செகண்ட் டைம் போட்டு அதுவும் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பரான ப்ரான் 65 ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.